சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, பேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய ஒரு 10 கட்டளைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது அகத்தை பொறுத்தவரை அங்க வேலையே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை குழந்தை மாதிரி இருக்கணும். குழந்தை எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு? அது மனதில் எதுவுமே பிடித்து வைத்திருக்காது. எல்லாமே ஒண்ணுதான். எப்பவும் உற்சாகமா இருக்கும். எதுவுமே இருக்காது. அதே போல மனதை பொறுத்தவரை குழந்தையாக இருக்கணும். எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆறு போல ஓட விடணும். அகத்தை பொறுத்தவரை அங்கே சரி செய்யறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. எந்த பொறுப்புமே கிடையாது. அந்த மனம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். நாம சரியா வச்சுக்கணும் நினைத்தாதான் அதை வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் நாம பொறுப்பெடுக்காம அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது தன்னைத்தானே சீரமைத்து கொண்டு விடும். இது அகத்தை பொறுத்தவரை ஒரே கான்செப்ட் தான். ஒரே கான்செப்ட். மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்லை, தானாகவே சரியாகிரும். அதை சரி செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கல் ஏற்பட்டு முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதாங்க. சரி, அகத்துல ஒண்ணு செய்வேன்னா புறத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா, இந்த புறத்துல இருக்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. அகத்தை பொறுத்த மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா, அதாவது சரி பண்ண எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால் தானாகவே சரியா போயிடும். அதன் காரணமாக நல்ல எனர்ஜி கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் அறிவு சரியா செயல்படலை. இப்போது அறிவு மனதை சரி செய்ய தேவையில்லை முடிவெடுத்து அறிவு புறத்துக்கு மட்டும்தான் நான் மனதை சரி செய்ய மாட்டேன் என்று அறிவு முடிவெடுத்து நான் புறத்தில் மட்டும்தான் வேலை செய்வேன், அந்த மனதை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அறிவு முடிவு எடுத்து விட்டது என்றால், புரிந்து விட்டது என்றால், வெளியில் இருக்கிற வேலையே கிடையாதுங்க. உலக மகா பிரச்சனையா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அழகாக ரொம்ப தைரியமாக ரொம்ப உற்சாகமாக அப்படியே ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு கேம் மாதிரி, இன்னைக்கு என்ன வேணா வரட்டும், இன்னைக்கு காலையிலையா நாளைக்கா என்ன வேணா வரட்டும் அப்படின்னு ஒரு உற்சாகமாக ஒரு கேம் மாதிரி நல்லா ரசித்து இயற்கை புரிதல் உண்டு அழகாக இருக்கலாங்க. ஒன்றே ஒன்று புரியல் மட்டும்தான். என்னவென்றால் அகத்தை பொறுத்தவரை நமக்கு அங்கு வேலையே கிடையாது. அதெல்லாம் முடிச்சிட்டாரு ஸ்ரீ பகவத் ஐயா. அவர் என்ன சொல்றாரு, புறத்துல சரியாக செயல்படுவதற்கு சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அதுல 9 கட்டளைகள் தனி மனிதன் பின்பற்றுவதற்கு கடைசியா இருக்கக்கூடியது பொதுவானது, சமுதாயத்துக்கு உண்டானது. அங்க நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த புறத்தை பத்தி நாம பார்க்கிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, முடிந்து போனதெல்லாம் முடிஞ்சு போனது. ஒரு செயல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது முடிஞ்சிருச்சுன்னு விட்டுடுங்க. அப்படியே விடணும். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். அங்க எதுவுமே மாற்றுவதற்கு எதுவுமே கிடையாது. நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. அது முடிந்து விட்டது. இனிமே அங்க ஒண்ணும் செய்யறதுக்கு கிடையாது. அது அப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு எந்த விதமான இதுக்கு அங்க வேலையே கிடையாதுங்க. ஏனென்றால் முடிந்தது, இனிமேல் மாற்ற முடியாது என்று அதை அப்படியே முடித்து கொண்டு விட வேண்டும். இதுதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, கவலை ஒழித்தல் பயிற்சியில முடிஞ்சிருச்சா, இப்படித்தானா, என்ன பண்ணணும், அதாவது அனுபவித்தே தீர்க்க வேண்டியது. சில இது ஒன்றும் பண்ண முடியலன்னா, அதாவது முடிஞ்சது முடிஞ்சு போனா கூட பரவாயில்ல. சில இது அது இன்னும் நீடிக்குது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் கூட அது இப்போதும் இருக்குது, நாளைக்கு கூட அந்த திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை சொல்லிட்டாரு.
ஸ்ரீ பகவத் என்ன சொல்றாரு, அதை அப்படியே ஏத்துக்குங்க, என்ன இருக்குன்னு அப்படி ஏத்துக்கங்கிறாரு. அதே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. சரியாக சரியாக அந்த எண்ணங்களை பற்றி ஒரு தீர்மானமாக எடுத்து புறத்துல அறிவை கொண்டு நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு இருந்தால், அந்த எண்ணத்தை சரியாக இருந்ததென்றா அடுத்த வேலை ஆசிரியமைத்தலுக்கு வேலையே கிடையாது, கவலை ஒழித்தல் வேலையே கிடையாது, சினம் தவிர்த்தல் வேலையே கிடையாது, அங்க வேலையே கிடையாது. இதுல முடிஞ்சிருச்சுங்க. சரியான முறையில் செய்யணும். ஒரு அயராத விழிப்பு நிலையிலே நின்று செய்யணும், அறிவை பயன்படுத்தணும். அந்த இது கடைபிடிப்பதற்கு கடினமாக இருந்தது என்றால், இதை புரிந்து கொண்டோம் என்றால், அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்ட ஒரு காரணத்தினால வெளியில மிக சிறப்பாக செய்யலாம். அதான் முதலாவது அவருடைய இதுல முடிந்தது வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதேதான் மகரிஷி அவங்களும் சொல்றாங்க. இரண்டாவது, வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன? அதாவது ரெண்டாவது அடுத்து செய்ய வேண்டியது என்ன? முடிஞ்சு போயிடுச்சு, இப்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த வேலையை பார்க்கணும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மீதிலாம் கூட ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பொருள் இழப்போ புகழ் இழப்போ என்னென்ன இழப்போ அதெல்லாம் திரும்பவும் கஷ்டப்பட்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடைந்து விடலாம். ஆனா மரணம் என்பது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ப வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நினைத்து திரும்பவும் கவலைப்படாம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், முடிஞ்சிருச்சு, நீ தான் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, கவர்மெண்டே சரியில்லை, அது சரியில்லை, இது குறை சொல்றதை விட நம்மால் முடிஞ்சது வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்முடைய வேலை என்ன, இது முடிஞ்சிருச்சு, கண்ணாடி உடஞ்சிருச்சு, யாரையும் திட்டலாம் ஒண்ணுமே வேணாம், போய் நம்மளே ஒரு குப்பை கூடையை எடுத்தாந்து மெதுவாக எடுத்து போட வேண்டியதான். அடுத்தது என்ன செய்யணும்? செயல் செயல் செயல். அதுதான் மகரிஷி கர்மயோக கொள்கைன்னு ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. அதை புரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம ஆயிடுச்சு. இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட், ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி என்ன பண்ணணும் இனிமே, இந்த அடுத்த வாரம் தொடர்ந்தா என்ன பண்ணும், ஒய்ஃபைக்கு அந்த இதுக்கு ஒரு பிளக்குக்கு யூபிஎஸ் கொடுத்துடணும். இதுவரை யூபிஎஸ் கொடுக்கல. ஆனா அடுத்த முறை இது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி தடங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம யூபிஎஸ் கொடுத்துட்டோம்னா கரண்ட் கட் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது. இதுதான் வாட் இஸ் நெக்ஸ்ட். என்ன பிரயோஜனமே கிடையாது, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது செய்ய வேண்டியது என்ன? அப்ப ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த கர்மயோகங்களை கிளீனா பார்த்து முடிஞ்சுது. கர்மயோகனா என்ன, எப்படி செய்யணும், ஒரு மனிதன் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கிளீனா தெளிவாக என்ன செய்யணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுல இருக்குங்க. அது செய்தாலே போதுமானது. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம அது செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து செய்ய வேண்டியவை இது அப்படியே கவலை ஒழித்தல் என்ன சொல்லியிருக்காங்களோ மகரிஷி, அதே தான் ஸ்ரீ பகவத் ஐயாவும் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பிரச்சனை வருது, மனதில் ஒண்ணு வருது, என்ன பண்ணா ஒரு முடிவு எடுக்கணும். இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கணும். செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால் பிறகு செய்ய வேண்டாம் அப்படின்னு உணர்வு வந்தா அந்த உணர்வை நீங்க கண்டுக்காம விட்டுணும். அதே போல செய்ய வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டோம் என்றால் செய்யணும் திரும்ப என்ன வந்துச்சுன்னா அந்த செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை அப்படியே விட்டுடணும். இப்ப செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், அதாவது தள்ளி போடணும், பெண்டிங் வச்சிருக்கணும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் பிறகு பார்த்துக்கலான்னு. இதுதான் கவலை ஒழித்தல்ல மகரிஷி அவங்க சொல்லக்கூடியதும் அதுவேதான். உடனடியா தீர்க்கணும், தள்ளி போடணும், அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இதை என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம்.
அப்ப அந்த தற்சோதனையின் காரணமாகவே செய்ய வேண்டியதை செய்யணுமா, எது செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறது தான். அதாவது மூணாவது, அதாவது முடிவெடுக்கிறது, செய்ய வேண்டியதை செய்யணும். அடுத்து நாலாவது, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. எட்டியதை எடு, எட்டாததை கொடு அப்படின்னா, நம்மால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு முயற்சியோடு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். நம்மால முடியாதது எட்டாததை கொடுன்னா, இது அத்துணையுமே நம்மை மீறி ஆற்றல் இடத்திலே கொடுத்துடணும். இறைவன்கிட்ட கொடுத்துடலாம், இயற்கை கிட்ட கொடுத்துடலாம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர் சொல்வது, நம்முடைய மனதிலே மாபெரும் ஆற்றல் இருக்கின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் மைண்ட், முழு மைண்டு கிட்ட கொடுத்துருங்க. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்திடணும். அதேதான் மகரிஷி இவங்க சொல்லுவாங்க. அதாவது நாம செய்யக்கூடிய வேலைய சில பேர் நான் முயற்சி செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுவாங்க, அக்கறையோடு முயற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆக அக்கறையோடு நம்மளால என்னென்னலாம் முடியுதோ அதை சிறப்பா செய்திடணும். மீதிய அந்த இயற்கை இடத்துல ஒப்படைத்திடணும். இதுதான் எட்டியதை எது, எட்டாததை கொடு அப்படிங்கிற நாலாவது. இத மகரிஷி எப்படி சொல்லுவாங்க, எல்லாமே இயற்கையாக இருக்கின்றது, அதுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அதாவது அந்த இடத்துல சரண்டர் ஆயிடணும். அதுக்கு மகரிஷி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது இறைவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கம்பாங்க. எப்படிங்க, இறைவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. நான் நம்ம இறைவனையும் நம்புறதில்ல. ஆனால் எல்லாமே உன் பொறுப்பு, நான் கடமை மட்டும் செய்வேன், நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற முறையில நாம அதனிடம் ஒப்படைக்கணும். முழுமையா ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னம்னா அங்க பிரச்சனையே வராது. ஏன்னா எதுவுமே மனம் எதிர்பார்க்காது. மனம் வேற நிலைக்கு போயிடும். அப்ப அந்த இறைவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க. அதுவே தான் இப்ப ஒலிம்பிக்ல அவங்க பேர் என்ன, அவங்க 2 வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. மானு பாக்கர் பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னது இதே தான் சொன்னாங்க. எதை சொன்னாங்க அப்படின்னா, பகவத்கீதையில இருக்கிற சொன்னாங்க, கடமை செய், பலனை எதிர்பாராதே. ஏன்னா அந்த நேரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா மனதில் வரக்கூடிய டென்ஷன்னா அதுலயே செய்ய முடியாம போயிடும். அவங்க சொன்னது என்ன, மேக்சிமம் நான் செய்வேன், மீதி எல்லாம் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு செஞ்சாங்க. அதுல 2 பதக்கம் வாங்கிட்டாங்க. இதுவே தான் எல்லாத்துக்கும் உண்டானது. நம்ம அதை முன்னால இருக்கிற மாதிரி எதையுமே கவலைப்படா, முடிஞ்சு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னு செய்துக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை அக்கறையோடு முயற்சி செய்து நம்முடைய காரியங்களை செய்யணும். அடுத்து எல்லோரையும் நண்பர்களாக நேசிப்போம். 5வது, எல்லோரையும் நண்பர்களாக நேசிப்போம். அதாவது ஒரு ஐடி கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. 3 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை நீ 2 நாள்ல செய்து முடிக்கணும் அப்படின்னு. ராத்திரி பாலா ஒர்க் பண்ணாதான் அதை ஒர்க் பண்ண முடியும். அதற்காக அவங்க கொடுக்குறாங்க அந்த வேலையை. அவர் செய்கிறார் தனியா உட்காந்து. அதுல என்னன்னா, அவர் செய்யும் போது அவருடைய பரம எதிரிகள் ஒரு 10 பேர் ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அவருடைய வேலையை செய்ய முடியுமா? ஏன்னா இப்ப மனநிலை என்ன, அவங்க அத்தனை பேருமே பரம எதிரிகள். இப்ப அந்த நேரத்துல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 3 நாள் வேலையை நீங்க 2 நாள்ல முடிக்கணும்னு கொடுத்துட்டு, உங்க அருகிலே உங்களுக்கு அந்நேரமே உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அனைவருமே நண்பர்கள் அப்படின்னா இப்ப வேலை செய்யறதுக்கு எப்படி இருக்கும்? ஆக மனம்தான் காரணம். அனைவருமே நண்பர்களாக நம்ம நேசித்தோம்னா செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியும். இதேதான் ஏற்கனவே ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க அனைவரையும் வாழ்த்தினீர்கள் என்றார். அனைவரும் நண்பராக கூட நம்ம பார்க்கறது கிடையாது. எப்படின்னா எதிரியே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. எதிரியே வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எதிரியே வாழ்த்தணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நோ அப்பீல். ஆக எல்லோரையும் நாம் வாழ்த்தி வைத்திருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? எங்கேயுமே ஒரு நல்ல அலை இயக்கம் நம்ம
எந்தவித பயமும் இல்லாம, ஏன்னா அத்துணிவு வாழ்த்துன காரணத்தினால, ஒரு அலை இயக்கத்தினால நமக்கு எல்லோரிடத்திலும் ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எல்லாருமே நண்பர்களா தான் இருப்பாங்க. போற இடத்துல நமக்கு வந்து உதவி தான் வந்து செய்வாங்க. அதனால இந்த கருத்தும் அருள் தந்தை அவருடைய கருத்தோடு ஒத்து வருகின்றது. அடுத்து நல்ல பழக்கங்களை அதிகரிப்போம், தீய பழக்கங்களை குறைத்துக் கொள்வோம். சிறு வயதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாம சில நல்ல பழக்கங்கள்லாம் நம்ம வந்து செய்துகிட்டே இருப்போம். அது தொடர்ந்து வந்து செய்துகிட்டே இருக்கணும். தீய பழக்கங்கள்லாம் பார்த்தோம்னா வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா குறைத்துக்கணும். அவரு ஸ்ரீ பகவத் ஐயா வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. அவருக்கு ஒரு பல்வலி ஏற்பட்டது. என்னன்னா, இடது பக்கம் ஒரு பல்வலி. அதுக்காக டாக்டர்ட்ட போனாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு, டாக்டர் என்ன பண்ணாரு, அத சரி பண்றதுக்கு ஒரு ஆயின்மென்ட் குடுத்துட்டு, வலது பக்கம் ஒரு பல்லுக்கு வந்து கேப் போட்டு விட்டாரு. ஓகே. நல்லா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வலிய ஆரம்பிச்சுருச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் திங்க் பண்ணாரு, சிறு வயதுல அவர் என்ன செய்வார்? ஒரு நல்ல பழக்கம் அவர்ட்ட இருந்தது. சிறு வயதுல அதாவது இந்த பல்லுக்கு ஒரு மசாஜ் வந்து பண்றது. எப்படின்னா, காலையில பிரஷ் பண்ணிட்டு, இந்த 2 விரல வந்து வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு பல்லுக்கும் போய் வந்து மசாஜ் வந்து பண்றது. ரொம்ப நாளா அத செய்துட்டு இருக்காரு. அப்புறம் அது விட்டாச்சு. இப்ப இந்த வலி ஏற்பட்டதுக்கு பிறகு இவரு என்ன பண்ணாரு, அத ஞாபகத்துக்கு வந்து, அத வந்து திரும்ப செய்தாரு. அந்த மசாஜ் குடுத்து பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தமா வந்து பல்வலியே போயிருச்சு. பாருங்க, எப்பவோ செய்த ஒரு நல்ல பழக்கம் இப்ப நினைவுக்கு வந்து வருது. அந்த வயதுல வந்து அந்த நல்ல பழக்கங்கிறது அது உடனடியா நமக்கு வந்து அதனுடைய நன்மை தெரியாம இருக்கலாம். ஆனா, இப்போது உதவிகரமாக வந்து இருக்குது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமலே ஒரு நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கும். அதாவது காலையில வந்து சீக்கிரம் எழுந்துறது, சீக்கிரம் வந்து குளிக்கிறது. அந்த மாரி எத்தனையோ விதமான நல்ல பழக்கம் இருக்குங்க. என்ன பண்ணா, அத வந்து இருக்க இருக்க வந்து அதிகப்படுத்திக்கணும். அடுத்து தீய பழக்கத்தை குறைத்துக் கொள்னா, நம்மிடம் என்ன இருக்குது? இதுக்கு தான் இந்த இடத்துல தற்சோதனை உதவி செய்யுது. அதாவது நம்மிடத்திலே என்ன இருக்குது? மௌனம் இருந்து நம்மை நாமே சோதனை செய்து பார்த்தோம் என்றால், நம்மிடத்திலே என்ன இருக்கின்றது என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டு அந்த தீய பழக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைத்தோம் அப்படின்னாவே போதுமானது. வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏதோ இன்றைக்கு மட்டும் தான் அப்படின்னு ஒரு தீய பழக்கத்த நம்ம வந்து இடம் குடுத்தோம்னா, இருக்க இருக்க அது ஸ்ட்ராங் ஆகி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அதுக்கு நம்ம அடிமை ஆயிருவோம். அதுலருந்து நம்ம வந்து விடுபடவே வந்து முடியாது. அதனால சரியான முறையில தற்சோதனை செய்தோம் என்றால், நல்ல பழக்கத்த மேலும் சிந்தனை செய்த மாரி ரொம்ப நல்லா நம்ம பார்த்தோம்னா, எக்கச்சக்கமா நல்ல பழக்கம் தான் நம்மகிட்ட இருக்கும். தீய பழக்கம் குறைவா தான் இருக்கும். இந்த தீய பழக்கத்த நினைத்து குற்ற உணர்வாக நினைத்து அத வந்து நம்ம இன்னும் மேலும் கஷ்டப்படுறோம். ஆகவே அதை தெரிந்து கொண்டு நல்லத மட்டும் வளர்ப்பதற்கு நாம வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக 7வது வந்து அ இன்பங்களிலே எச்சரிக்கையாக இரு, துன்பங்களிலே நல்லது உண்டு. பாருங்க. அதாவது இன்பம் அப்படின்னா, அங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, அதுல வந்து நம்ம மயங்கி விடுவோம். ஆனா, துன்பம் ஒன்று நமக்கு நடக்கின்றது என்றால், நிச்சயமாக அதன் பின்னாலே ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கின்றது. துன்பம் வருதுன்னா, அதற்கு பின்புலத்திலே நிச்சயமாக ஒரு நன்மை நமக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே துன்பத்தைக் கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் இன்பத்தில தான் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு துன்பம் ஒருத்தருக்கு கொடுக்குது அப்படின்னா, இயற்கை யார வந்து செலக்ட் பண்ணும்னு பார்த்தோம்னா, தெளிவாக பார்த்தோம் என்றால், அந்த துன்பத்த அவர்களுக்கு குடுத்து, அந்த அனுபவத்த அவர்களுக்கு குடுத்துட்டு, அதன் பிறகு இது போல உலகத்துல துன்பப்படுறவங்க ரொம்ப பேர் வந்து இருப்பாங்க. அதன் காரணமாக நாம பட்ட துன்பம் மத்தவங்களுக்கு படக்கூடாதுன்னு அவங்க ஏனும் முயற்சி செய்து உலக மக்களுக்கு அவங்க உதவி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு தான் வந்து இயற்கை அதிகமான துன்பத்த கொடுக்கும்.
எக்கச்சக்கமா நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு ஏதாவது உடல் நோய் ஏற்பட்டிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக வேற ஏதோ ஒரு மருத்துவம் கண்டுபிடித்து, இந்த அக்கு பஞ்சர், வர்மா அது இதுன்னு கண்டுபிடித்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் அவங்க தீவிரமா எல்லாத்துக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த துன்பம் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா அவங்க அனுபவிச்சாதான் தெரியும். அதனால நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு நினைக்காம, இதுலயும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கு என்று எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், இந்த நம்முடைய துன்பத்தை போக்கிக் கொண்டு இதே போல உலகத்துல எத்தனை பேர் துன்பப்படுவார்கள், அவங்க துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்யணும். இந்த உலகக்கோப்பை நடந்ததுல T20 உலகக்கோப்பை நடந்தது, வெஸ்ட் இண்டீஸ்லயும் அமெரிக்காவும் நடந்ததுங்க. அதுல ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்துல 3 கேப்டன் விளம்பரத்துல நடித்திருந்தாங்க. அந்த 3 பேரும் சரியானது எதுங்க, 3 பேரும் சரியான விளம்பரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த விளம்பரத்தை என்ன தெரியுங்களா, இது சரியானது, மியூச்சுவல் ஃபண்டுக்காக இது சரியானதுக்கு 3 பேரும் நடித்திருப்பாங்க. அவங்க சரியா செலக்ட் பண்ணாங்க. அவனுக்கு தங்களுக்கு பணம் வர்றதுக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து சரியான விளம்பரம் செய்திருக்கிறாங்க. சரிங்களா? உலகத்துல புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. நம்ம முன்னாள் கேப்டன் தோனி கூட ரொம்ப ஃபேமஸ். நீங்க பாத்தீங்கன்னா போன IPL கூட பார்த்தேன், யாரோ ஒருத்தர் கிரவுண்டை தாண்டி வந்துட்டாரு. கிரவுண்டை தாண்டி உள்ள வந்துட்டு கால விழுந்து கும்பிடுறாருங்க. ஏன்னா அவர் காடம் பாருங்க. அந்த மாதிரி உலக புகழ் பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயற்கை ஒரு கிரிக்கெட் வீரருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தது. அவர் யாரை செலக்ட் பண்ணல, இந்த மாதிரி பெரிய புகழ் பெற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ணல. ஏன்னா அவரும் புகழ் பெற்றவர் தான். ஆனா அவர் சரியா செய்வார்னு அவரை இயற்கை தேர்ந்தெடுத்தது. அவருக்கு யுவராஜ் சிங் பாத்தீங்கன்னா, அவர் 6 பால் 6 சிக்ஸர் அடிச்சு ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு கேன்சர் வந்ததுங்க. அவரு துன்பம் வந்தது. அப்புறம் கிரிக்கெட் ஆட முடியல. அவரு கேன்சரை போக்கிக்கிட்டு அவருக்கு போனதுக்கு பிறகு அவர் ஒரு கேன்சர் மருத்துவமனை ஆரம்பிச்சாரு. யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு கேன்சர் வருது அதை குணப்படுத்துறதுக்கு அவர் ஆரம்பிச்சாருங்க. இதுதாங்க இயற்கை. அத்தனை பேருக்கும் அவர் துன்பம் கொடுக்கல. யாரு துன்பத்தை கொடுத்தா அவங்க உலக மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு இயற்கை அந்த நபரை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுங்க. இதே போலதான் நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா எனக்கு மட்டும்தான் ஏன் கடவுள் சோதனை பண்றாரு அப்படின்னு நினைக்காம அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு அதுல ஏதோ நிச்சயமா பின்னால ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு முடிவு செய்து அதை போக்கி கொண்டு இதே போல யாரெல்லாம் உலகத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலையில இறங்கணுங்க. அப்ப இயற்கை யாருக்கு துன்பம் கொடுக்குன்னு பாத்துக்குங்க. ஆகவே துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அதிலே ஒரு நன்மை இருக்கின்றது. இயற்கை அற்புதமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதற்கு மாறாக நன்றா நினைவில் வச்சுக்கணும், இன்பம் மட்டும் ஏற்பட்டதுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுதாங்க ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியும் முன்னாலே சொல்லி வச்சிட்டார். இன்பத்துல அளவு முறை இருக்கணும். எந்த இடத்துல இன்பத்தினுடைய அளவு முறை மாறுதோ அங்கேதான் துன்பம் ஏற்படுகின்றதை முடிச்சுட்டாருங்க. இனிமே யாரு வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, இதுதான் இருக்கும். ஆக யாரும் இனிமே சொல்லவே தேவையில்லை. மகரிஷியோடதையே தெளிவாக இப்போது சொல்லும் போது இன்னும் ஏற்கனவே அவர் சொல்லி வைத்து நமக்கு புரிகின்றதுங்க. அதனால இன்பத்தை அளவோடு முறையோடு அனுபவிக்கணும். அதை மீறி கர்ம வினை பதிவின் காரணமாக வேற வகையில புறத்துல துன்பம் ஏற்பட்டதுன்னா நாம வரவழைத்து கொள்ளாமல் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டதென்றால் அதிலே நன்மை இருக்கின்றதை எடுத்துக்கொண்டு கவலைப்படாம முடிஞ்சிச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட், எது நம்மளால செய்ய முடியும், மீதெல்லாம் இறைவனிடத்துல ஒப்படைத்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற முறையில நாம செயல்படணும். ஆகவே துன்பம் கொடுத்தா அது ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அதை போக்கிக் கொண்டு இது போல இதே டைப்ல யாரு உலகத்துல துன்பப்படுறாங்களோ அவங்க துன்பத்தை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யணுங்க. அடுத்து 8வது, செய்யும் வேலைகளை தியானமாக செய். ஏதா இருந்தாலும் சரி
எப்படி தியானம் ஒருநிலைப்படுத்தி செய்யறோமோ அதே போல எந்த வேலையா இருந்தாலும் சரி ஒரு தியான உணர்வோடு, அதாவது ஒரு இன்வால்மெண்டோடு ஒரு வேலை சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உள்ள இருந்து எனர்ஜி உங்களுக்கு வேணாங்கிற மாதிரி வரும். அதை செய்தீங்கன்னா அறகுறையா தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது என்றால், அதை வெற்றிகரமா முடிப்பேன் அப்படின்னு தெரியாத வேலையை கூட நான் கத்துக்குவேன். எனக்கு பிடிக்காத எதுவும் கிடையாது. சிறப்பாக செய்வேன். அப்படிங்கிற உணர்வோடு நாம ஒரு இன்வால்மெண்டோட செய்தோம் என்றால், என்ன அங்கிருந்து வரக்கூடிய எனர்ஜி மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால எந்த வேலை வேணாலும் பார்க்க முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது அப்படிங்கலாம் கிடையாதுங்க. தெரியாத வெளியில பொறுத்தவரை எத்தனை வேலை வேணாலும் கத்துக்கலாம். ஒருத்தர் 10 நாள்ல கத்துக்கிறாருன்னா, நம்ம 20 நாள்ல கத்துக்கிட்டு போகுது, இல்லைன்னா 1 மாசத்துல கத்துக்கிட்டு போகுது, இல்லைன்னா 6 மாசம் தான் ஆகட்டும். இப்ப என்னப்ப? ஆனால் முடிவாக எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுங்கிறது தான். அதே போல எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம, ஒவ்வொருத்தரும் ஒரு ஏதோ ஆசைப்பட்டிருப்பாங்க, ஏதோ நினைத்திருப்பாங்க. ஆனா படித்தது ஒண்ணா இருக்கும், இப்ப வேலையில இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இப்போது என்ன இருக்கிறோமோ அதை முழுமையான ஒரு இன்வால்வ்மெண்டோடு ஒரு மெடிடேஷன் மாதிரி அத மாதிரி செய்தோம் என்றால் நிஜமாகவே எப்பவுமே மெடிடேஷன் செய்யற மாதிரி. ஏன்னா வேலையே மெடிடேஷனா இருக்கு. அதை தனியாக உட்கார்ந்து மெடிடேஷனே செய்ய தேவையில்லை. இதுவே நம்ம செய்யக்கூடிய வேலையாக மெடிடேஷனாக மாறிடும். வேந்த எதுவுமே இல்லாம அப்படியே முழுமையாக எப்படி ஓஷோ சொல்ற மாதிரி குளிக்கிறோம்னா குளிக்கிற வேலையை மட்டும் பண்ணணும், சாப்பிட்றோம்னா சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும், ஆபீஸ் போகணும்னா வீட்டுல எல்லாம் மறந்துடணும், வீட்டுக்கு வந்தா ஆபீஸ் எல்லாம் மறந்துடணும். எங்க என்ன இருக்கிறோமோ அதை ரொம்ப இன்வால்வ்மெண்டோட செய்யணும். அதற்கு ஒரு வழி என்னவென்றால், மனதுல வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் ஆறு போட ஓட விட்டோம் என்றால் அங்கே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றால், இப்ப என்ன அங்க வெளியில தான் தானாகவே அதை செய்ய ஆரம்பிச்சிடும். வேற எது மோதாது. மோதினாலும் எந்த பிரச்சனை மோதினாலும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது இந்த நிலை இருந்தது என்றால். அதனால நம்முடைய காரியத்தை நல்லா சிறப்பா செய்ய முடியும், தியானமா செய்ய முடியும், ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, அதாவது புது புது பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதை கூட எப்படி ஹேண்டில் பண்றங்கிற விஷயம் நம்ம பிளான்லாம் பண்ண வேணாம். ஏன் இந்த பிரச்சனை இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றது, யாருகிட்டையும் கேட்கவே தேவையில்லை. அந்த நேரத்துல அது தானாவே வருங்க. அந்த நேரத்துல தானாவே தோன்றி தானாகவே அதை நம்ம அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக 9வது, அதாவது இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனதிலே நாம முடிவு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி விதிகளை இப்ப சொன்ன விதிகளை என்ன பண்ணும், ஒரு எல்லை கோடு மாதிரி போட்டுக்கணும். ஆனா ஒரு ஒரு கோட்டை மாதிரி, எல்லை கோடு மாதிரி வைக்கணும், எல்லை கோட்டை மாதிரி ஆக்கிடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல நம்ம லெஃப்ட்ல போறோம், ஏத்து மாதிரி வண்டி எதுவுமே வர பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே போல ரைட்ல வர வண்டி அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சில இடத்துல அந்த சுவருக்கு பதிலா ஒரு கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட்ல போறவங்க போகணும், அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா சமயத்துல ஏதாவது வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் லெஃப்ட்ல போயிட்டு ஓவர்டேக் பண்ணி திரும்ப ரைட்டுக்கு வந்துடலாம். ஆனா ரைட்ல போயிட்டு திரும்ப ரைட்லயே போயிட்டு கூடாது. அதே போல இது போல செய்யக்கூடிய வேலைகள்ல நம்மை அறியாமலே ஏதேனும் தவறு ஏற்பட்டு விட்டது என்றால் அதையே நினைத்து கவலைப்படாம, ஏதேனும் குற்ற உணர்வாக நினைக்காமல், பரவாயில்ல அப்படின்னு அதையும் முடிந்து போனதாக கருதி நம்முடைய கடமைகளை மேலும் சிறப்பா செய்யணும். அப்ப ஏதாவது அது மாதிரி ரூல் தாண்டி போனா ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அதாவது கடும் வைராகியம் கூட தேவையில்லைம்பாங்க. கடும் வைராகியம் கூட நமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்திடும். ஆனா செய்யக்கூடிய செயல் அப்படியே சர்வ சாதாரணமாக ஒரு விளையாட்டு போல ஜாலியாக ஸ்ட்ரெயின் இல்லாம நம்ம பாட்டு செய்துகிட்டே இருக்கணுங்க. அதான் சொல்லுவாங்க. ஏன்னா கடும் சித்தம் வைராகியம் என்பது கூட எதன்னு நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஆனால் அது கூட தேவையில்லாம இன்னும் கூட மகரிஷி அவங்க சொல்லுவாங்க,
அதாவது எதிர்காலத்துல வந்து திட்டமிடுவது ஓகே, ஆனா எப்பவுமே திட்டமிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா திட்டமிடுவது ஒரு கால கொலை. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யணும், எதிர்காலத்துல அந்த சூழ்நிலைக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து மாற்றிக்கணும். நான் இதுதான் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய தன்மை, அந்த மனம் வரக்கூடிய தன்மை வந்து வரணும். இதுதான் ஐயா அவங்க சொல்றாங்க, எல்லை கோடா வச்சுக்கணும், எல்லை கோட்டையாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மனதை வந்து செயல்பட விடணும். இப்படிதான், வேற எதுவுமே கூடாது அப்படின்னு பிடிவாதம் பண்ணும்போது அங்க மேலும் மேலும் சிக்கல் தான் ஏற்படும். அப்ப அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அந்த காரியத்தை சிறப்பா செய்வதற்கு நம்ம அக்கறையோடு வந்து முயற்சி செய்யணும். அடுத்ததாக 10வதாக ஸ்ரீ பகவத் ஐயா கூறுவது என்னவென்றால், அதாவது உலக நாடுகளே இருக்கக்கூடிய எல்லை கோட எடுத்துட்டு அது அத்துணையும் வந்து ஐநா சபை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதேதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களும் முன்பே சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்ல, நேரடியாக ஐநா சபையிலே போய் பேசிட்டே வந்துட்டாருங்க. ஏன்னா ஸ்ரீ பகவத்தையா சொல்றாங்க, இது வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இருந்தாலும் இந்த சிந்தனை ரொம்ப வளர்த்து கொண்டோம் என்றால் காலத்தால அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நேரடியா ஐநா சபையிலேயே போயிட்டு நேரடியா பேசிட்டே வந்துட்டாரு. இப்போது ஐநா சபை எப்படி இருக்கின்றது அப்படின்னா, ஒரு விலை உயர்ந்த ஒரு நாயை நம்ம வீட்டு காவலுக்காக வாங்கிட்டு வந்துவிட்டு நாயை பல்ல பிடுங்கி கட்டி போட்ட மாதிரி இருக்கு இப்போது இருக்கிற ஐநா சபை. எப்ப 1985 88 80 அப்பவே 89லயே சொல்லிட்டாருங்க. 85க்கு முன்னாலே நேரடியா பேசிட்டார். ஒண்ணுமே கிடையாதுங்கிறார், அதுக்கு பவரே இல்லைங்கிறார். அந்த வீட்டோ பவரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆக ஏற்கனவே அந்த மகரிஷி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய வைத்துக் கொண்டுதான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நிறைவாக இந்த ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய இதுல முற்றிலுமாக அப்படியே ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷியுடைய தத்துவம் தான் இருக்கின்றது. அது இருக்கிறத இப்ப வேற வார்த்தையில வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆகவே நாம் தெளிவாக இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே சிறப்பாக கடைபிடிப்பதற்கு அக்கறையோடு நாம் முயற்சி செய்யலாம். நிறைவாக போர் இல்லாத நல்லுலகம், ஒரு தனி மனிதனுடைய அமைதி மட்டும் இருந்ததுன்னா உண்மையாகவே அந்த மனம், தனி மனிதனுடைய மனம் அங்க ஒண்ணுமே இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் மிக அற்புதமாக இருக்கும். அத வந்து வார்த்தையிலேயே சொல்ல முடியாதுங்க. அதுக்குதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவ்வளவு ஏக்கம் ஏங்கி இருக்கிறாங்க. இது வந்து எப்போது நாம் சொல்லக்கூடியது தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி, இது சாதாரண வார்த்தையே கிடையாது. நல்ல ஒரு நிலையில போய் பார்த்தா அது எவ்வளவு மிக துல்லியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து நோ அப்பீல்ங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அமைதி வந்து ஒரு தனி மனித அமைதி எப்படி புத்தருக்கு ஒரு ஏற்பட்டதோ, அங்க அவர் அந்த அந்த நிலையை அடைந்த பிறகு எட்டி பார்க்கறது மனது வந்து வெறுமையாக இருக்குது, அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த நிலை, அதே நிலைய ஒரு சாதாரண மனிதன் கூட அனுபவிக்க முடியுங்க. ஒரு சாதாரண மனிதன் கூட புத்தர் அடைந்த நிலைய சாதாரண மனிதன் கூட வந்து அனுமதிக்க, அதாவது அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற மனத ஒன்றுமே இல்ல, அதை நாம் எதுவும் செய்ய தேவையில்லை என்று விட்டுவிட்டோம் என்றால் அற்புதமான ஒரு நிலை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மனமே வேற டைமென்ஷனுக்கு போயிடுதுங்க. அந்த புத்தருடைய
என்ன நிலையோ அந்த நிலைக்கு நாம போயிடுறாங்க. இது நேருக்கு நேர் ஆயிரக்கணக்கான பேர் அனுபவித்திருக்கிறாங்க. ஆக எத்தனை பேர் அந்த நிலைக்கு வராங்களோ அதை பொறுத்து தானாவே மாற்றம் நடக்கும். பாத்தீங்கன்னா ஈரான் இது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு முடியல. இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸ் படையினருக்கும், அந்த ஹமாஸ் படை ஒரு தளபதி ஈரான் இருக்காரு, அவரை போய் அங்கெல்லாம் முக்கியமான தலைவர்லாம் இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க, அங்க போய் ஒரு ராணுவ தளபதியை கொன்னுட்டாங்க இஸ்ரேல்காரங்க. இதனால ஈரான் ரொம்ப ஒரு பழி வாங்கக்கூடிய இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா அது என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அறிவுக்கு எட்டாதுங்க. ஏன்னா இயற்கை என்னமோ செய்து கொண்டு இருக்கோம். ஆனா அந்த மக்களுக்கெல்லாம் பொறுப்புள்ள தலைவர்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னா அவங்க பெற மாதிரி தெரியல. அதனால உயிரறிவை உள்ளுணர்வால் பெற்றவரை தான் பொறுப்புடைய தலைவருக்கு போனாதான் அது நடக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால நம்மளால முடிந்தது செய்வோம், உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருப்போம். இயற்கை யார நம்மெல்லாம் கருவியாக பயன்படுத்தி அந்த மாதிரி இருக்குமோ, கருவியா பயன்படுத்தி கண்டிப்பாக அதை செய்யுங்க. ரொம்ப தூரத்துல இந்த பக்கத்துல நண்பானாக இருக்கக்கூடிய நாட்டுல பங்களாதேஷ்ல இந்த மாதிரி ஏன் இது மாதிரி நடந்ததுன்னு தெரியல. நம்ம பேப்பர்ல படிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி உண்மை என்ன ஏது எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. இருந்தாலும் அங்க சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த சிக்கலுக்கு என்ன காரணம்? எல்லாமே இதுதான். மக்களுடைய எண்ணங்களை பொறுத்தான் இருக்குது. எங்கமோ இது வேணாலும் நடக்கலாம். உலகம் முழுதும் இப்ப கோடானு கோடி நிகழ்ச்சி இந்த நேரத்துல உலகம் முழுவதும் நடந்திருக்குது. 700 கோடி பேர்னா 700 கோடி மனதிலே எத்தனையோ விதமான உணர்வுகள் ஏற்பட்டு என்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக சிறப்பாக மனதை எதிர்த்து போராடாமல் நன்றாக வைத்திருக்குங்கிறது எண்ணம் இல்லாம அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கும் போது ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும். இந்த நிலை காரணமாக நிச்சயமாக நம்முடைய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியுங்க. அடுத்தபடியாக போதை இல்லாத தமிழகம் கேட்கறாங்களோ கேட்கலையோ நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. இவங்கெல்லாம் திருத்த முடியும் அப்படிலாம் கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை தனி மனித உள்ளங்கள் அமைதி பெறுதா எப்படி மாற்றம் நடக்குதோ அதே போல நாமும் நமக்கு உண்டான என்ன செய்யணும், என்ன முயற்சி பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு எண்ணங்களை கொடுக்கும் போதுதான் எங்கேயாவது இடத்துல ஒரு மாற்றம் நடக்குங்க. அதை பார்க்கணும், இளைஞர்களை மீட்டெடுக்கணும். அந்த மாதிரி இளைஞர்களை போக விடாம தடுக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமா அதை நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்கும் தப்பா கூட தெரியறது கிடையாது. அதான் முன்ன சொன்ன மாதிரி அந்த தீய பழக்கத்தை குறைக்கணும், அப்படி குறைத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அது போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் அது பாட்டுக்கு நம்ம அறியாம அதை இழுத்துக்கிட்டு போயிருங்க. அதனால ரொம்ப கவனமா இருந்து நம்முடைய வீட்டுல இருக்கிற குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தையாக கொடுக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க எப்ப கேட்பாங்களோ அந்த நேரத்துல அறிவுரை கொடுத்து சரியான முறையில ஒரு நல்ல குழந்தைகளாக அவங்களே ஒரு ஒரு அமைப்பாக, அதாவது அந்த பழக்கத்திற்கு போறவங்க எல்லாம் அவங்களே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுல அவங்களுக்கு ஒரு உணர்வு கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் இதன் காரணமாக, அது மட்டும் இல்லாம அந்த இளைஞர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா சமுதாயமே சிக்கல் ஏற்பட்டு போயிருதுங்க. அதாவது எங்க வீட்டுல இருக்கிற பசங்கள்லாம் நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த வயது வந்த உடனே கரெக்டா அந்த மாறுறதுக்குள்ளார எல்லாருக்குமே தியானம் கற்றுக் கொடுத்து, ஆகனம் கொடுத்து, சாந்தியம் கொடுத்து, துரியம் கொடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அவங்க அறியாம மேல ஏத்தியாச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் அவங்க செய்யலைன்னா கூட அவங்க படிக்கிறவங்க எல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தானாவே அந்த குண்டு சக்தி மேல எழும்பிருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் போது அந்த சக்தி மேல எழும்ப அவங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். அதை சாதாரணமா நினைக்காதீங்க. அதே போலதான் இந்த தீங்கானதும் எப்படி நல்லதெல்லாம் எப்படியோ உதவி செய்யுதோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமா அது வேற மாதிரி கொண்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல,
எப்படி அந்த வயதுல கொடுத்தது எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாங்களோ அதே போல இந்த மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுல, அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலைக்கே வந்து போக மாட்டாங்க. அவங்கள அறியாம கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய ஆற்றல் மிக அதிகமானதுங்க. அப்ப அதே போல அவங்க வந்து ஒரு முயற்சி செய்யணும். எப்படி இது நன்மை கொடுக்கின்றதோ அதே போல அந்த அந்த மாதிரி இளைஞர்களை கண்காணித்து நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு இதற்காகவே அந்த நோக்கத்திலேயே அவங்க நல்லா இருப்பதற்கு மறைமுகமான என்ன அறிகுறியோ மறைமுகமான வாழ்த்தோ சொல்லி அதுக்கு போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா எப்படி இதன் காரணமாக இந்த குளிர் சக்தி ஏற்றப்பட்ட காரணத்தினால சமூகத்துல கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ நன்மைகள் ஏற்படுகின்றதோ அதே போல அந்த ஒரே ஒரு இளைஞன் காரணமாக அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தை என்று அந்த கருமையத்திலே வந்து கெட்டு போய் இன்னும் வேற மாதிரி சமுதாயம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆகவே அதற்கு நாம வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூற அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் சிறந்ததொரு சிந்தனை உரை வழங்கிய பகவத் ஐயா அவர்களின் 10 கட்டளைகள் என்னும் தலைப்பிலே ஏற்கனவே நமக்கு மகரிஷி கொடுத்து சென்றுள்ள அற்புதமான தத்துவங்களை நினைவூட்டிய உலக நலத்தொண்டன் மனோகரன் ஐயா அவர்களை தவநிலையில் அனைவரும் வாழ்த்துவோம். உலக நலத்தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உலக நல சமுதாய பணி வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நின்று வழி நடத்தி செல்லட்டும். ஐயா அவர்கள் தெய்வீக பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்ததொரு கருத்து. 10 என்ன சொன்னீங்க, அந்த எண்ணிக்கையே இல்லை. அதிகமான ஒரு புரிதல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக வழங்கி சென்றுள்ளார்கள். நீங்க தூங்கும் போதே உலக சமாதான பிரியர்களே என்று உலகம் தழுவிய இந்த செயல்களை நாம் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும். அகத்தில் எதற்குமே வேலை இல்லை. ஒரு குழந்தைய போல உற்சாகமா இருங்க. முன்னாடியே நமக்கு திரைப்பட பாடல் ஒண்ணுங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறைந்து விடும் மனத்தால் ஒன்று அப்படின்னு. நம் மனதிலே அந்த எதற்குமே பொறுப்பு எடுக்க வேண்டாம். தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, நான் முயற்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி புறத்தில் நடக்கக்கூடிய அந்த அறிவு தெளிவாக இருந்தால் நிச்சயமாக தெளிவான சிந்தனை கிடைக்கும், நமக்கு தெளிவான செயலும் உண்டாகும். மிக அற்புதமாக சொன்னீர்கள். முதல் கட்டளையாக முடிஞ்சதுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், விட்டுருவோம். அதை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே நம்ம ஹேங் ஆகிட்டே இருக்கக்கூடாது. நிச்சயமாக சொன்னீங்க. அதுல கவலை ஒழித்தல்ல நமக்கு மகரிஷி எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இப்போ ஒரு பாடல். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மறதி என்பது நமக்கு வழங்கப்பட்ட மாமருந்து. ஒரு மரணம் என்றாலும் அது இறைவனால் நமக்கு அந்த மறதி கொடுக்கப்பட்டு அடுத்து நாம என்ன செய்யணும்ன்ற ஒரு செயலுக்கு நம்ம அழைத்து செல்கிறது. அது என்ன சொல்றது, இன்சிடென்டா உங்களுக்கு அந்த நேரத்திலயும் இந்த கட்டானது, நேற்று கட்டானதும் உங்களுக்கு ஒரு செயலை செய்யறதுக்கான நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் நம்ம போகணும். சரி, நடந்துச்சு, கண்ணாடி பாட்டில் உடைச்சிட்டீங்க, அடுத்து வரக்கூடிய யார் காலையும் பட்டுடக்கூடாதுன்னு உடனே நம்ம அதை ரிமூவ் பண்ணதான் நினைப்போம். அதே மாதிரி அந்த ஒரு ஸ்பாட்ல ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம சிறப்பா செயல்பட்டோம்னா நல்லதா நடக்குமே. அடுத்தது எட்டியதை எடு, எட்டாததை கொடுன்னு சொன்னீங்க. ரொம்ப அற்புதம் ஐயா. அக்கறையோடு எதையும் முயற்சி செய்தால் நமக்கு இயற்கையிடம் இருந்த அனைத்துமே கிடைக்கும். அந்த இறைவன் கிட்ட சரண்டர் ஆயிட்டா நிச்சயமா நமக்கு எல்லா வேலையுமே சிறப்பாக நடைபெறும் என்பதையும்
தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இறைவன்ட்டு நாமளே செஞ்சிட்டு இருக்கோம். அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க பார்ப்போமே என்பது ரொம்ப ஒரு நிச்சயமா எல்லாம் எவ்வளவு சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் செய்யறேன் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு. நீ விட்டுதான் பாரேன்பா, அது தானாவே நடக்கும். ஏன்னா எதுவுமே நாம நடக்குது, நம்ம ஒரு டூல், அவ்வளவுதான். ஒரு கருவி நமக்கு இந்த உடம்ப கொடுத்து அந்த பஞ்சபூதம் நிறுத்தி வச்சிருக்கு. நீ ஜஸ்ட் நீ போற வர, அவ்வளவுதான். மத்தது எல்லாமே அவன் தான் செய்யறான்ற ஒரு சரண்டர் மனப்பான்மை வர வேண்டும். மிக அற்புதமான ஒரு வார்த்தை ஐயா. மனம் எதையும் எதிர்பார்க்காமல் வேற நிலைக்கு போயிடும். அந்த ஒரு டைமென்ஷனை நிச்சயமா எல்லாருமே அடையணும் ஐயா. அதே போல எதிரிகளை வாழ்த்த வேண்டும் என்று மகரிஷி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாருப்பா எதிரியெல்லாம் வாழ்த்துவாங்க அப்படின்னு நான் அந்த தவத்துல சொல்லும்போது, அன்பும் கருணையோடும் அனைவரும் வாழ்த்துவோம். அதே மாதிரி எதிரிகளாய் நினைப்பவரை மனதார அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம் என்பது அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன் ஐயா. அது அப்படி சொல்லும்போது நிச்சயமாக நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆபீஸ்ல நீங்க செய்யக்கூடிய சொல்றத அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்கன்னா, 10 பேர் எனிமியா இருக்கும்போது இவன் செஞ்சான்னா நிச்சயமா அவனுடைய அலைச்சூழல் எங்கேயோ போயிடும். ஆனா அதே ஃப்ரெண்ட்லியா இருந்தா 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். 3 நாள் செய்ய வேண்டிய வேலை கூட 10 நிமிஷத்துலயே மிக அற்புதமான ஒரு கருத்து. அதே மாதிரி நல்ல பழக்கங்களை அதிகரிப்போம். நம்ம கிட்ட இருக்கு, நல்லதுதான் நிறைய இருக்கு. தேடி பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா நான் கெட்டவன் நான் கெட்டவன் சொல்றதை விட நம்ம கிட்ட இருக்க நல்ல குணங்களே, அதாவது ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், குழந்தையோ தந்தையோ தாயோ ஆகட்டும், நாம குற்றம் சொல்லியே தான் பழகிறோம். ஏன்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு இந்த குற்றத்தையே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, கொன்றன இன்னா செய்யணும், அவர் செய்த நன்று ஒன்று உண்டு இல்லையா? அந்த ஒன்று நினைச்சு அது நமக்கு லைஃப் முழுக்குமே எவ்வளவு உதவுதுன்றதை நாம் நினைச்சு பார்க்கலான்றது மிக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இன்பங்களில் எச்சரிக்கையா இரு, அது ரொம்ப அவசியமான ஒரு இது ஐயா. இன்பம் மிகுந்த இடம் துன்பத்தில் கொண்டு போயிடும் என்பதை மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயும் அளவு முறை வேணும். பேசுறதுலயும் சரி, நடக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே உணவு அப்படி அளவு முறையோடு இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும். அடுத்து இன்னொன்னு சொன்னீங்க, தீய அதாவது செய்யும் வேலையை தியான உணர்வோடு செய்யுங்க நீங்க. நிச்சயமாக ஐயா. இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு நமக்கு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். அப்போ அந்த செயலை தியான உணர்வோடு செய்யும் போது நமக்கு எனர்ஜி நிறைய வரும்னு சொன்னீங்க. வாசமான வார்த்தைகளையா. எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்யணும். குளிக்கிறோன்ற ஈடுபாட்டோடு செய்வோம். சாப்பிட்றோன்ற ஈடுபாட்டோடு செய்யறோம். பல்லு துலக்கிறோமா, அதையுமே ஒரு முழு ஈடுபாட்டோட செஞ்சா, அப்போ கண்களை மூடிக்கொண்டு அந்த உறுப்புகளோடு பேச 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 நமக்கு, நீங்க சொன்னீங்கல்ல ஐயா அந்த பல்வலியின் போது பல்ல அழுத்தி கொடுத்தாருன்னு, அதுதான் நாம இருக்கக்கூடிய அந்த இறைவன் கொடுத்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை நாம கவனிக்கிறது இல்லையா? ஐயா ஆரோக்கிய தியானத்திலேயே சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு உறுப்புகளாக கவனித்து கொண்டே வாங்க. நம்ம அங்க மனதை வைக்க வைக்க அங்க காந்த சக்தி பெருகி அங்க இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கி நமக்கு நிறைவான ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு உருவாகும் என்பது சொல்லிட்டே போலாம் போல இருக்கு. அதே மாதிரி எதையுமே திட்டமிடாதீங்க. நோ பிளான், அது பாட்டு நடந்துட்டே இருக்கட்டும். அதே மாதிரி எல்லைக்கோடும் வேண்டாம். கோட்டைக்குள்ளே போய் பத்திரமா உட்கார்ந்துட்டேன்னு அங்கேயும் ஒரு பாம்பு வந்து கொத்துங்க ஐயா. அதனால எல்லைக்கோடு வேண்டாம். பறந்து விரிந்த மனநிலையோடு இருப்போம். அப்புறம் சூழலுக்கு ஏற்றாற் போல மாறிக்கலாம். எதிலுமே பிடிவாதம் வேண்டாம் சொன்னீங்க. நிச்சயமாக அந்த பிடிவாதத்தை விட்டு ஒழித்தால் நல்லதே நடக்கும் ஐயா. அடுத்து உலக நாடுகள் உலக அமைதி வேணும்னு சொன்னீங்க. நம்ம ஐயா 85க்கு முன்னாடியே உலக அமைதி வேண்டும் என்று ஐநா சபையிலும் அந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, இது ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த அமைதி நிறைந்தால் ஊர் அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி, நாடு அமைதி, அடுத்து உலக அமைதி வரும். நிச்சயமாக வரும். இப்ப இதுல நமக்கு உலக நல வேட்பு மிக அற்புதமான ஒரு பாடல். தினம் தினம் நம் நிகழ்வின் போது அது ஒலிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த உலக அமைதி வந்துட்ட மாதிரி ஒரு இருப்பேன். அதுல அந்த ஒவ்வொரு வரியுமே நம்ம உணர்ந்து அன்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சிறப்பாக கவனிங்களுமே. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும்.
அந்த உழவு தொழில் எவ்வளவு மேன்மையானது. அவர்கள் அதை உவப்புடனே பெருக்கினால் அந்த மக்களுக்கு உணவு, அவங்க எவ்வளவு சமுதாய பணி செய்யறாங்க பாருங்க. அந்த உழவன் கை மடங்கினால் நமக்கு உணவு இல்லையா? எல்லாருமே இந்த ஐடிக்கோ இல்ல வேற எதுக்கோ வந்துட்டாங்கன்னா அப்ப யாரு காசைய சாப்பிட முடியும்? இல்ல. அதனால உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். அதனால பல தொழில்கள் பெருகும், அவர்கள் உயரலாம். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அது மகரிஷி ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு. ஒரு பிடி கவலை உண்ணும் போது கூட நீங்க அத மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்ணணும். காக்கை போல் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ண வேண்டும் என்பது. அதே மாதிரி போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். அந்த வரிகள் எனக்கு சொல்லும் போதே ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. போர் பகை அச்சமின்றி, அந்த போரினாலும் பகையினாலும் உண்டாகக்கூடிய அச்சமின்றி அமைதியாக இருக்கணும். போர் பகை அச்சமின்றி அமைதி நிலவ வேண்டும். அந்த உலகமெல்லாம் அந்த அமைதி என்னும் ஒரு வற்றாக நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். அந்த நிதி, நல்ல நிதி, அமைதி என்னும் ஒரு நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். அற்புதமான வார்த்தைகள். தினம் தினம் எல்லாருமே அந்த பாடலை மனனம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஐயா அந்த உலக என்ன சொல்றது, போரை பற்றியும் சொன்னார்கள். இதில் முக்கியமாக போதை இல்லா தமிழகம், தமிழகம் மட்டுமல்ல உலகம் எங்குமே. இதுல ஐயா முக்கியமா அந்த திரைத்துறை விளம்பரங்கள் இதெல்லாமே இந்த இன்றைய இளைய சமுதாயத்தினை ஒரு வழிக்கு மாற்றி கொண்டு செல்லக்கூடியது. ஆனால் நிறைய நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் சிறப்பாக சமூக சேவை தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தாய் அல்ல தந்தையர்களுடைய அந்த தீய கொடி மது பழக்கம்தான் இன்றுக்கு வந்திருக்கோம். இந்த இளைய சமுதாயம் தொடர்ந்து வந்திருக்கு என்பது என்னுடைய ஒரு கருத்தாய்வு, நான் கேட்டு தெரிந்த அளவுக்கு. ஸோ அதனால நம்மளுடைய அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்பாக்கள் செய்த தவறு இன்றைய சமுதாயம் வந்து கொண்டிருக்கிறது. இதிலும் தெளிவாக படித்து அறிவு பெற்று முன்னேற்று கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். அவர்களை போற்றுவோம். அதை பற்றிய வெளியில செய்தித்தாள்கள் கொண்டு வரணும். அதுக்கு சொல்ல மாட்டேன், தீயதையே காமிச்சிட்டு இருக்கே தவிர நல்லதை காமிக்க மாட்டேன். அதற்கான விழிப்புணர்வை நீங்கள் தினம் கொடுத்துட்டே இருங்கய்யா. ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்க கொடுங்க. அது நிச்சயமாக இந்த பிரபஞ்ச களத்தில் ஊடுருவி நல்ல சமுதாயத்தினை பாருங்க. அதாவது என்ன சொல்ல, அப்பவே எம்ஜிஆர் பாடி பண்ணார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. அந்த முல்லைகளை நாம் மணக்க வைப்போம். நாம் சொல்லிக்கொண்டே வருவோம், வாழ்த்துவோம். மிக சிறப்பாக அற்புதமாக சொன்னீர்கள். இந்த போதை பழக்கத்தினால் என்ன அவர்களுக்கு வருகிறது என்பதை கொஞ்சம் நாம அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். என்ன இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தை இன்மை என்பது இந்த போதை பழக்கத்தினால் வருகிறது என்பதை ஆணுக்கோ பெண்ணுக்கோ நாம் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்ல வேண்டும் ஐயா. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிறைய இடங்களுக்கு நான் பார்க்குற இடங்களே சொல்லுவேன். நீங்களும் சொல்லிட்டே வாங்க, ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுங்க. நிச்சயமாக நாம் நிறைவாய் வாழ்வோம். பிள்ளைகளை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோம். அனைவரும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்த்து வாழ்வோம். மிகச் சிறப்பான அற்புதமான சிந்தனை உரை வழங்கிய உலக நலத்தொண்டன் மனோகரன் ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சில அறிவிப்புகள். அதனை தொடர்ந்து நீங்க சொன்னது எனக்கு அந்த பாதிப்பு உள்ளுக்குள்ள ஏற்படுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இவ்வளவு பெருசா போயிடுச்சுங்க ஐயா. நன்றியா, வாழ்க வளமுடன். நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள், சிறப்பான சிந்தனை துளிகள். ஒவ்வொரு நாளும் எனக்கு 2-3 பேர் நேற்றைய சிந்தனை துறையை அனுப்பி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஐயா. சோமசுந்தரம் ஐயா ஈவினிங் மாலை தவம், அதனை தொடர்ந்து சோமசுந்தரம் பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வழங்கும் சிந்தனையோர் வழிவாழ்வு. சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆனந்த யோகம் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்க தமிழ் ஆனந்த யோகம் என்ற குரூப்பில் நம்முடைய நன்மணி இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் துவங்கப்பட்டுள்ளது. ஓராண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. மிக அற்புதமாக வழி நடத்தி செல்லும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்விலே இணைந்திருங்கள். ஆசான் அவர்களோடு பயணித்த மூத்த பேராசிரியர்களை கொண்டு பல்வேறு சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இதற்கான போஸ்டர்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்
மற்றும் நீங்கள் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் செய்யவும். இது புண்ணிய செயலாக கருதி நீங்கள் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெறட்டும் என்ற ஒரு நினைவிலே இந்த தொண்டாற்றுவோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. கேலக்ஸி அவர்கள் வாழ்க வளமுடன். பேசலாம், ஐயா கிட்ட பேசலாங்க. ஒரு தடவை மைக் டச் பண்ணிக்கோங்க. வளமுடன். பேசலாம். வணக்கம். பழனியில இருந்து பார்வதி பழனியில இருந்து. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது உங்களுடைய பகவத் ஐயாவின் 10 கட்டளைன்னு உடனே ஒரு பேனாவை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டேன். ஸோ 10 கட்டளைகளும் எனக்கு உள்ளுக்குள்ள என்னுடைய உணர்வை என்னமோ பண்ணுச்சுதுங்கய்யா. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை இன்னொன்னு என்ன பண்ணீங்கன்னா, அந்த 10 கட்டளையையும் மகரிஷியோட ஒப்பிட்டு சொன்னீங்க. மிக அருமை. அவங்க சொன்னதை நம்ம புரியக்கூடிய அளவுக்கு எளிமையாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப 10மே நல்லா இருந்தாலும் கூட நான் ஒரு ஆசிரியரா இருப்பதனால இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டுமேனு அந்த உரைகள்ல ஒன்ன எடுத்துக்கிட்டேன். எட்டியதை எடு, எட்டாததை கொடு. அருமை. அது இறைவன் செல்னு என்ன விட்டுறணும்னு சொல்றது நம்ம பெரியவங்க சொல்லலாம். ஆனா என்னுடைய செல்ல மாணவர்களுக்கு நான் இத சின்ன சின்ன கதைகளோ அல்லது மகரிஷியினுடைய சில கருத்துக்களையோ சொல்லிதான் அவங்களுக்கு சொல்ல வைப்பேன். ரொம்ப அருமையா கேட்பாங்க ஐயா. நல்ல நேசிக்கணும். அதையும் இந்த கருத்துல நான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வதற்காக. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. அதே போல இன்பம் வந்தோடனே நம்ம ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருக்கிறோம். பட் அது எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது நம்ம இந்த தவத்தின் மூலமாவே வந்து அமைந்து விடுகிறது. அதே போல இந்த எல்லா கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, உலக நாடு எல்லாமே அந்த எல்லைக்கோடுகள் அமைத்து இல்லைங்களாயா, அது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நல்லா இருந்தது. தனி மனித அமைதி வேணும், ஏற்படணும், உலகில் உள்ள பொறுப்புள்ள தலைவர்கள் அந்த அந்த வாசகங்கள் எனக்கு தெரியல. பட் அதை ஒரு தடவை அனார்கலி அம்மா அனுப்புனாங்கன்னா நான் என்னுடைய மாணவர்களை அதை சொல்ல வச்சிருவேன். ஏன்னா சின்ன சின்ன அனுப்பி விடுறேன். சரிங்கம்மா. சின்ன சின்ன குழந்தைகளுக்குள்ளேயே அதாவது எல்கேஜி டு 12th வரையும் இருக்கிறாங்க. சண்டை போட்டாலும் கூட அவனுங்களே திருந்திக்கிறாங்க. இப்போ மேம் வந்தாச்சுன்னாங்கன்னா கை குலுக்கிக்கோ, 2 பேரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாடா அங்க போக வேண்டாம், நம்மளே சமாதானம் ஆயிக்குவோம் அப்படின்னு அவங்களே தன்னுடைய தவறை உணரும் அளவுக்கு அது வந்து விட்டது. ஸோ இந்த வார்த்தைகளை இன்னும் மகரிஷியினுடைய அந்த வாக்கியங்களை சொல்லும் போது அவங்களே இயல்பாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த உரைகள் 10 இது கேட்கும் போது எனக்கு ஒரு ஆசை. எனக்கு கண்டிப்பா நம்மளால ஒரு ராமருக்கு அணில் எப்படி சேவை செய்ததோ அது போல உங்களுடைய உரையை கேட்டு என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கு ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. மகிழ்ச்சி.